ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தை ஒட்டுமொத்தமா தலைகீழா மாத்துனது யாரு அப்படின்னா சீனாவினுடைய ஒரே ஒரு உளவு பிரிவு கப்பல். இதனுடைய பெயர் லியோவாங் 1. இந்த கப்பல் எடுத்த எக்கச்சக்கமான புகைப்படங்கள், குறிப்பாக சேட்டலைட் இமேஜஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் இருக்கக்கூடிய ரேடார்கள் கொடுத்த சில மிக முக்கியமான சிக்னல்கள், இந்த ஒட்டுமொத்த தகவலும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிதைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் நகரங்களை 99% மிக துல்லியமாக ஈரானால் எப்படி தாக்குதல் நடத்த முடிகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த ஒரு கப்பல். அது மட்டும் இல்லாமல் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய 7 நாடுகளில் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களை அடித்து நொறுக்குவதற்கு முக்கியமான காரணம் இந்த ஒரே ஒரு கப்பல். இந்த ஒரு கப்பல் இன்னைக்கு ஒமன் பகுதிக்கு வந்து நின்றிருக்கு. அதுலயும் குறிப்பாக ஈரானுடைய கடல் பரப்புக்கு பக்கத்திலையும் வந்திருக்கு. உண்மையிலேயே சீனாவினுடைய இந்த லியோவாங் 1 அப்படிங்கக்கூடிய ஸ்பை ஷிப்னா என்ன, இந்த கப்பல் இந்த யுத்தத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு எப்படி அமெரிக்காவுக்கு இவ்வளவு மோசமான பின்னடைவு ஏற்பட்டுச்சு? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். சீனாவினுடைய ஒரே ஒரு கப்பல் லியோவாங் 1, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ட்ராக்கிங் ஷிப் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷிப். அதாவது இதை வந்து ஸ்பை ஷிப்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ரேடார்களை பொருத்தி ஒட்டுமொத்தமாக சிக்னல்ஸை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஷிப். அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்ல இருந்தே வந்து ட்ராக் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி உள்ள அட்வான்ஸ்டான ஒரு ஷிப். இதுல பாத்தீங்கன்னா 5 ரேடார் இருக்கு இந்த கப்பல்ல. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1200 ஏர் அண்ட் மிசைல் டார்கெட்ஸ் வந்து அதில் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது இல்லாம 95% மிக 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 துல்லியமாக புகைப்படங்கள் எடுக்கிறதா இருந்தாலும், எங்க ஸ்பேஸ்ல இருந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரேடார் வழியா சிக்னல்ஸ் அப்சர்வ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே டீப் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதத்தை பயன்படுத்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இது குறித்து தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதனுடைய சென்சார் ரேஞ்ச் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர். நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய ரேஞ்ச் இருக்கு. இதெல்லாம் முழுக்க முழுக்க சீனாவினுடைய அட்வான்ஸ்டு வார் டெக்னாலஜி. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பை ஷிப் இருக்கு பாத்தீங்களா, லியோவாங் 1, இதை பாதுகாக்கிறதுக்கு 2 எஸ்கார்ட் ஷிப் இருக்கு, அதாவது டெஸ்ட்ராயர்ஸ். ஒன்று வந்து டைப் 055, இன்னொன்று டைப் 052T. இந்த 2 டெஸ்ட்ராயர்ஸும் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சேட்டலைட் ட்ராக்கிங் இருக்கு. அதே சமயத்தில் ராக்கெட் டெலிமெட்ரி ஷிப் அப்படிங்கிறாங்க இதையே. அதாவது ஒட்டுமொத்தமாக இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பல் ஒரு நடமாடும் ஸ்பேஸ் மாதிரி தான். உலக நாடுகளில் எங்கெங்க என்னென்ன ஏர்பேஸ் இருக்கு, என்னென்ன பேசஸ் இருக்கு, என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கப்பலில் உட்கார்ந்துக்கிட்டே துல்லியமாக சேட்டலைட்டை பயன்படுத்தி எல்லா இமேஜஸையுமே எடுத்துட முடியும். இந்த இமேஜஸ் எல்லாமே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே சீனா எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ சீனா கிட்ட இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கா அப்படின்னா இது நேரடியாக சீனா அரசு செய்யலை. சீனாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள், நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களினூடாக இந்த வேலைகள் நடந்திருக்கு. சரி, நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல, அதுபடி பிரைவேட் கம்பெனி போய் இது மாதிரி சேட்டலைட் எல்லாம் பயன்படுத்தி இமேஜ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட், அதாவது அரசுகளோட ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டா பண்ண முடியும். அமெரிக்காவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படி ஒரு நிறுவனம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளானட் லேப்ஸ் நிறுவனம் இருக்கு. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் இமேஜிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தான். அதே போல இந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா லியோவாங் 1 அப்படிங்கிறது சீனாவினுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல். சீனாவில் இருக்கக்கூடிய சேட்டலைட், குறிப்பாக ஜிலின் 1 அப்படிங்கக்கூடிய சைனாவினுடைய சேட்டலைட் பயன்படுத்தி தான் இவங்க வந்து எல்லா இந்த இமேஜஸையும் எடுத்திருக்காங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா சீனாவினுடைய சான்சுங் சேட்டலைட் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் தான் இதை முழுக்க முழுக்க ஒரு சேட்டலைட் இமேஜஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சேட்டலைட் இமேஜஸ் எடுத்ததுக்கும் இந்த யுத்தத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம வெளிப்படையாக கேட்கலாம். இந்த கப்பல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஓமன் கோஸ்ட் வழியா போகும்போதும் சரி, இல்லை மற்ற கடல் பரப்பில் இருக்கும்போதும் சரி, அதாவது ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் ஆன் எவ்ரி யூஎஸ் மிலிட்டரி அசட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ராணுவ அசட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அமெரிக்காவினுடைய எல்லா நாட்டிலையுமே இருக்கு. சவுதியில் இருக்கு, ஜோர்டான்ல இருக்கு, கத்தாரில் இருக்கு. எல்லா நாடுமே அவங்க பேஸ் வச்சிருக்காங்க. ஏர் பேஸ் இருக்கு, நேவல் பேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கப்பல் கடல் பரப்பில் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையுமே ரியல் டைம்ல இப்போ அக்யூரேட்டா எது எங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா புகைப்படம் எடுத்து கொடுத்திருக்கு இந்த கப்பல். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய வார்ஷிப்னுடைய பொசிஷன்ஸ் எங்க இருக்கு, ஏர்கிராஃப்ட் எங்கெங்கெல்லாம் மூவ்மெண்டா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏர் ஆபரேஷன் இன் ரியல் டைம், அதாவது இப்போ விமானங்கள் எங்க பறந்து கொண்டிருக்கிறது, எங்க அது நிறுத்தப்பட்டிருக்கிறது, எதை டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கிறது, இது மாதிரியான எல்லா ரியல் டைம் டேட்டாஸையும் அப் டு டேட்டா கணத்துக்கு காணும், செகண்ட்ஸுக்கு செகண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை பொருந்திய மிக முக்கியமான உளவு கப்பல் அது. இந்த ஆபரேஷன் ஃபியூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா ஈரான் மீது, இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்னாடியே ஈரான் சில முக்கியமான புகைப்படங்களை
இந்த கப்பலிடமிருந்து, அதாவது சீனாவினுடைய இந்த உளவு கப்பலிடமிருந்து வாங்கியதாக சில பேர் சொல்றாங்க. அதுல குறிப்பாக ரன்வேல என்னென்னலாம் ஏர்கிராஃப்ட் நின்றுட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் புகைப்படம் வெளிப்படையாகவே வெளிவந்துருச்சு. நான் சொல்றது என்னன்னா, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய அந்த ரன்வேல நின்ன ஏரோப்ளைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் பிளைன்ஸ் எல்லாம் அங்கே வந்துச்சு, குறிப்பாக அந்த டெசர்ட் பகுதியில், பாலைவன பகுதியில் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் பிளைன்ஸை பயன்படுத்தினாங்க, இது மட்டும் இல்லாமல் கேரியர் டெக்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன வந்து ஜெட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே புகைப்படங்களாக எடுத்து கொடுத்துருச்சு. ஏர்கிராஃப்ட் டைப்பாக இருக்கட்டும், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ட்ரூப்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நேவல் டிப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது கடல் சார்ந்து அங்கே இறக்கப்பட்ட கப்பல்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக புகைப்படம் எடுத்து கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தது ஷாங்காய் பேஸ்ட் ஜியோஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய மிசார் விசான் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் தான் கொடுத்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் துவங்கும் போதும் சரி, குறிப்பாக ஜோர்டான், குவைத்தா இருக்கட்டும், இல்ல பஹ்ரைனா இருக்கட்டும், யுஏஇ, சவுதி, கத்தார், இங்க இருக்கக்கூடிய ஏர் பேசஸ், அமெரிக்காவினுடைய ஏர் பேசஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய ஒபாடா ஏர் பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே அமெரிக்காவினுடைய விமானங்கள்லாம் ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டிருந்துச்சு, இஸ்ரேலினுடைய விமானங்கள் இருந்துச்சு. அதில் குறிப்பாக 7 F-22 ஏர்கிராஃப்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 4 F-22 ஏர்கிராஃப்ட் வந்து ரன்வேல இருந்துச்சு. இதனுடைய புகைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, யுத்தம் துவங்கி 24 மணி நேரத்துக்குள்ள இந்த நிறுவனம் குறிப்பாக ஈரானுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் வந்திருக்கு. சவுதியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ், அதுல 7 போயிங் E-3 ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏர்கிராஃப்ட் இருந்திருக்கு அமெரிக்காவினோடது. அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் துல்லியமாக புகைப்படம் எடுத்து எது எங்க நிக்குது, அது என்ன டெக்னாலஜி உடையதுங்கிறத ரொம்ப துல்லியமா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த 7 போயிங் E-3 இருக்கு இல்லையா, அந்த E-3 ஏர்பேஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி இருக்கும். அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தோடு இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ன் வார்னிங் சிஸ்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விமானம் அது. அந்த விமானம் குறித்தான துல்லியமான பிக்சர்ஸை மட்டும் எடுக்கிறது கிடையாது, இது என்ன வெரைட்டி, என்ன மாடல், இதில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் E-11 அப்படிங்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் இருந்திருக்கு. கம்யூனிகேஷன் ஏர்கிராஃப்ட் மொபைல்லையா பறக்கிறது, அதையும் எடுத்து எல்லாத்தையும் தகவலை கொடுத்துருச்சு. இது எல்லாமே சவுதியில் இருந்தது. இதை எல்லாத்தையும் துல்லியமாக இதை பிக்சர்ஸை பார்த்துட்டு தான் ஈரான் இந்த ஏர்பேஸை அவ்வளவு வீரியமாக தாக்கி இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கப்பல் எடுத்த புகைப்படங்கள் தான் ஒட்டுமொத்தமாக இந்த யுத்தத்தையே வடிவமைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் இமேஜஸ் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னுமே அப்பப்போ என்னென்ன மூவ்மெண்ட் நடந்துக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதீத் ஏர்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது குறித்தும் துல்லியமான புகைப்படங்களை கொடுத்திருக்கு ஈரானுக்கு. அதனால ஈரான் போட்டு அடி வெளுத்திருக்கிறாங்க. இது இல்லாம ஜோர்டானுடைய முஃப்தக் சலீத் ஏர்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏர்பேஸ்ல இருந்த ரேடார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா AN/TPY-2 அப்படிங்கக்கூடிய ரேடார் சிஸ்டம். இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட $300 மில்லியன். இதை ரொம்ப 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 மைக்ரோ லெவல்ல துல்லியமாக ஈரான் அவங்களுடைய மிசைலை வச்சு அடிச்சாங்க. பேலஸ்டிக்ஸ் மிசைலை வச்சு அடிச்சு அந்த ரேடார் சிஸ்டத்தை முதல்ல காலி பண்ணாங்க. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க ஈரானில் இருந்து புறப்பட்டு போய் ஒரு மிசைல் வந்து இஸ்ரேலை தாக்குது அப்படின்னா, இங்கிருந்து புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய ரேடார்கள் அந்த தகவல் அவங்களை அனுப்பிச்சிடும். 7-8 நிமிஷத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சிட்டா அந்த நாடு அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு வரக்கூடிய மிசைலை அடிக்கிறதுக்கு எல்லா பிளானும் போடுவாங்க. ஸோ அப்போ ரேடார் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இந்த யுத்தத்தில் வந்து பார்க்கப்படுது. அதனால தான் ஈரான் யுத்தத்தை துவங்கின உடனேயே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ரேடார் சிஸ்டத்தையும் அடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக ஜோர்டான் இருந்த இந்த ரேடார் சிஸ்டத்தை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யுஎஸ்னுடைய, அதாவது அமெரிக்காவினுடைய தாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆனால் இதையே கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்கிறாங்க ஈரான். நீங்கள் வந்து இந்த தாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் ஈரானினுடைய பேலஸ்டிக் மிசைல் சிஸ்டத்துக்கு இடையில நிறைய பஞ்சாயத்துக்கள் ஏற்கனவே ஓடி இருந்துச்சு. நம்ம ஒரு வீடியோ கூட பேசணும். அதாவது ஈரான் ஒரு மிசைலை அனுப்புது அப்படின்னா அதனுடைய விலை ரொம்ப 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 குறைவு, சில லட்சங்கள் தான். ஆனால் அந்த மிசைலை தடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னா கோடிகளை செலவு பண்ணணும். அந்த கோடிகளில் எங்கே செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த சீனாவினுடைய இந்த லியோவாங் 1 கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிக்சர்ஸ் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் யூஎஸ்னுடைய தாட் மிசைல் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத அவன் துல்லியமாக பார்த்துக்கிறான். தாட் மிசைல் சிஸ்டத்தையும் அடித்து உடைக்கிறான். ஒரு தாட் மிசைல் சிஸ்டத்தை அடித்து உடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தாட் மிசைலை திருப்பி அவன் ஒரு மாசத்துக்குள்ள தயாரிக்க முடியாது. ஆனால் ஈரான் அடுத்தடுத்த மிசைலை தயாரிச்சிருவாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரமாக சவுத் கொரியாவிலிருந்து தாட் மிசைல் டிஃபென்ஸ் மாதிரி அவங்க என்னென்ன மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ரொம்ப தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா,
இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானினுடைய அந்த பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது பூந்து அடிச்சு எல்லா பேஸையும் நொறுக்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் தான். உலகத்தில் புலனாய்வு பிரிவு மிகச்சரியாக இருந்தால் அந்த இராணுவம் அப்படிங்கிறது மிக துல்லியமாக செயல்படும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வாரே, தகவல் தான் இன்றைக்கி சண்டையே, தகவல் தான் இன்றைக்கி பணம், எல்லாமே தகவல் தான். அப்போது இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஷிப்பு கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த இமேஜஸ், அந்த இமேஜஸ் மட்டும் கிடையாது. ஒரு சாதாரணமாக போன போக்கில் ஒரு ஃப்ளைட்டை ஃபோட்டோ எடுத்து இங்கே ஒரு ஃப்ளைட் நின்றுட்டு இருக்கு அப்படின்லாம் அந்த கப்பல் இமேஜ் சொல்லலை. அது ரொம்ப துல்லியமாக இது என்ன மாடல் ஃப்ளைட்டு, இதனுடைய கெப்பாசிட்டி என்ன, இதுக்கு உள்ள என்னென்ன சிஸ்டம் இருக்கும், இதை எப்படி தாக்குறது, எல்லாத்தையும் அந்த ரேடார் சிஸ்டத்தை பயன்படுத்தி, சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி, ரியல் டைம் பயன்படுத்தி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த சண்டையை ஈரான் ரொம்ப துல்லியமாக போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தை வடிவமைத்தது சீனா தான். இதில் குறிப்பாக துல்லியமாக சொல்லணும்னா அமெரிக்காவுக்கு பின்னாடி ஏற்பட்டு ஈரானினுடைய கை ஓங்கி இருப்பதற்கு முக்கியமான காரணம் சீனாவினுடைய இந்த லியோவாங் 1 தான். இப்போ இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஓமன் பக்கத்தில் வந்து நின்றுருக்கு. அங்கே வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் போக்குவரத்தாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் வந்து அது வந்து ரியல் டைம் சேட்டலைட் இமேஜ் எடுத்து ஈரானுக்கு கொடுக்கும், இல்லை அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா ஈரான் வந்து சீனாவினுடைய கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து போய் சவுதியிலையோ ஈராக்லேயோ இல்லை மற்ற நாடுகள்லையோ குவைத்திலேயோ போய் எண்ணெய்களை வாங்கி கொண்டு தன் தேசத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அப்ரூவலை கொடுத்துருக்கும் போது தன் நாட்டினுடைய கப்பலை யாரும் தாக்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரியல் டைமில் அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய மிசைலாக இருக்கட்டும், எல்லாம் எங்கே இருக்குது, அமெரிக்காவினுடைய குறிப்பாக அவங்களுடைய யூஎஸ்எஸ் ஜெரால்டாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பதற்காகவே இந்த உளவு கப்பல் அங்கே போய் சேர்ந்துருக்கு. இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நேவல் பேசஸையோ ஏர் பேசஸை மட்டும் அடிக்கலை. அமெரிக்காவினுடைய 2 சக்தி வாய்ந்த கப்பலான யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனும் சரி யூஎஸ்எஸ் ஜெரால்டும் சரி கடல் பகுதியில் நிற்கும் போது அதனுடைய ஆபரேஷன்ஸையும் ஒரு மிக துல்லியமாக புகைப்படங்களை எடுத்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய மொத்த இராணுவ நடவடிக்கையும் மிக துல்லியமாக 99% அக்யூரேட்டாக ஈரானுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த உளவு தகவல்கள் தான் இன்னைக்கு ஈரானினுடைய கை இந்த யுத்தத்தில் ஓங்கி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம். இதிலிருந்து இன்னொரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். சீனா இந்த யுத்தத்தில் நேரடியாக இதன் மூலமாக தலையிட்டு விட்டது.